എൻ്റെ പേര് എം ഷെറോൺ. நான் ஜெஃப்னா சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் கிரேட் 7C படிக்கிறேன். நான் கண்டுபிடிச்சிக்க பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பிளாங்க் ஸ்டேட். இப்போதைய சொசைட்டி சரியான பிஸியானது. அதாவது கந்தையாக கை பிடிச்சி கொண்டு கூட்டிங்க போய் டைம் இல்லை. அதனால தான் அதை உருவாக்கியிருக்கேன். ஸோ இதுக்கு பயன்படுத்த காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ R3, அல்ட்ராசோனிக் சென்சர், சோலார் பேனல், லித்தியம் அயன் பேட்டரி, பஸர், வைப்ரேஷன். சில அட்வான்டேஜ்கள் பார்த்தீங்கன்னா நான் வைப்ரேஷன் கூட்டிட்டேன். அது கந்தையாக காது கேட்கறாக்களும் இருக்கணும். ஸோ அப்போ வைப்ரேட் பண்ணி அவளுக்கு உணர்வு உனக்கு ஒப்ஸ்டக்கிள் இருக்குண்டு. இந்த சோலார் பேனல் ஏன் போட்டிக்கணுண்டா அவளுக்கு எனக்கு தூரம் நடக்க பேட்டரி ட்ரெயின் ஆகிடும். சோலார் பேனலில் போட்டினா சூரியன்லேருந்து சார்ஜ் ஆகி அது ஒர்க் ஆகிக்கொண்டே இருக்குது. மற்ற ஒப்ஸ்டக்கிள் டிடெக்ஷன் வித் வைப்ரேஷன். தேங்க்யூ. என் பேர் ஜெவிஸ்டன். நான் கிரேட் 7E படிக்கிறேன். பேட்ரிக்ஸ் காலேஜில் படிக்கிறேன். நான் செஞ்சிருக்கிற ப்ராடக்டின் பேர் ஆன்டி ஸ்லீப்பிங் கிளாஸ். இது லாங் ட்ரிப் போகிற பஸ் டிரைவர்ஸோ இல்லாட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ நித்திரை கொண்டா அலர்ட் பண்ணும். அவையில் அலர்ட் பண்ணி எழுப்பும். அதான் இதுன்ற வேலை. நான் ப்ராக்டிக்கல் மாதிரி செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ. ஹலோ, என் பேர் ஜோய் சரண். நான் 8th கிளாஸில் படிக்கிறேன். இந்த ப்ரொஜெக்டர் பேர் ஆர்டினோ ஸ்மார்ட் பார்க்கிங் சிஸ்டம். இப்போ பெரிய சிட்டிஸில் பிரச்சனையை பார்க்கிங் ஸ்லோட்டுக்குள்ளே வெஹிக்கிளோட போய் ஸ்லோட் இருக்கா இல்லையான்னு தேடி இல்லாட்டி வெளியே இன்னொரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற கடையில் நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது. டைமை சேவ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இது. என்ன செய்யணும்டா, நாங்கள் கார் கொண்டு வருவோமா இருக்குது. ஸ்லோட் இருந்தால் கேட் ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். அதே நேரத்தில் எத்தனை ஸ்லோட் இருக்குன்னு டிஸ்பிளேலையும் காட்டும். திருப்பி கார் உள்ளே போகும்போது தானாகவே கேட் மூடிடும். இப்படியே ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருக்கும். இப்போ பார்க்கிங் ஃபுல் ஆகிட்டு ஸ்லோட்ஸ் லெஃப்ட் 0. இப்போ ஒரு கார் உள்ளே வரும்போது டிஸ்பிளேல காட்டும் சாரி பார்க்கிங் ஃபுல். மற்ற ஆட்டோமேட்டிக் கேட்டும் திறக்காது. என்னோட அவங்களுக்கு தெரியும் உள்ள பார்க்கிங் ஸ்லோட் இல்லைன்னா அவங்க இன்னொரு ஆப்ஷனை பார்த்துட்டு போயிடலாம். இப்போ உள்ளே இருக்க கார் எப்படியும் வெளியே போத்தாங்க வரும். அதே நேரத்தில் உள்ளேருந்து வெளியே போகும்போது பேக் சென்சரில் டிடெக்ட் ஆகி டிஸ்பிளேயில் ஒரு ஸ்லோட்டை கூட்டி காட்டும். அதே நேரத்தில் கேட்டும் திறக்கும். திருப்பி வெளியே போகும்போது மூடிடும். இப்போ ஒரு ஸ்லோட் கூட்டி காட்டியிருக்கு. ஸ்லோட் லெஃப்ட் 1. இப்போ வெளியே இருந்த ஒரு கார் வரைக்கும் கிளியராகவே தெரியும் உள்ள ஒரு ஸ்லோட் இருக்குண்டு. அதனால நாங்கள் அலைஞ்சு திரிய தேவையில்லை. ஈஸியாக கொண்டே எங்களுக்கான ஸ்லோட்டில் நாங்கள் காரை பார்க் பண்ணிடலாம். இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. குட் மார்னிங். நான் செஞ்சது இதோட பேர் ஃபயர் ஃபைட்டர் ரோபோ. இந்த ஃபயர் ஃபைட்டர் ரோபோ என்ன செய்யணுமாண்டா, இது இந்த காட்டு தீ இல்லாட்டி வீடு ஏதாவது பற்றி எரிஞ்சாவோ இது அந்த இடத்துக்கு போய் அதை அணைக்கும். இதில் நான் ஆர்டினோ யூனோ பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த ஆர்டினோ யூனோவில் கோடிங்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கு. இப்போ இந்த இது ஃபயர் சென்சார் வச்சுருக்கு. இது ஃபயரை டிடெக்ட் பண்ணி இந்த வாட்டர் பம்பால் இதால் தண்ணி அடித்து ஊற்றும். இது கண் தெரியாக்கள் வாய் பேசுகிறாக்களுக்காக செய்தது. இதில் நடுவில் லைட் சுவிட்ச் போட்டால் போய் மெரிஞ்சோன்ட்ருக்கும். இதுக்கு அர்த்தம் கண் தெரியாக்கள் வாய் பேசாதாக்கள் இருக்கணும். இப்போ ரோட்டால் நடந்து போய்க்க பக்கத்தில் வாகனம் நின்று லைட் எரியக்கண்டா விலத்தி போயினோம். இப்போ அவைக்கு டிஸ்டர்ப் பண்ண. இப்போ கண் காதறியாக்கள் வானம் பெரிய சத்தமாக வேகமாக போய் ஒரு பயம் பெறு தங்களை இடிச்சிடணும் உண்டு. அப்போ அந்த பயம் இல்லாமல் இருக்கிறது பக்கத்தில் வாரம் விளைவிப்போம். அதுக்காக இந்த லைட். இதில் 4 லைட் இருக்குது. இந்த மஞ்சள் லைட் முதலுதவிக்கும், சிவப்பு லைட் அபாயத்துக்கும், பச்சை லைட் போக்குவரத்துக்கும், நீல லைட் அவருக்கு பசியாக இருக்குன்னு காட்டுறதுக்கு இருக்குது. இதில் 4 சுவிட்ச் இருக்குது. ஒவ்வொரு சுவிட்சையும் அவர் இப்படி கையில் போட்டிருக்கலாம். இப்படி போட்டிருந்து பிறகு முதல் இப்படி நீல லைட்னா பசிக்க அர்த்தம். இப்போ பக்கத்தில் இருக்கிறார் இப்படி நீல லைட்டை அம்பத்தினா யார் நினைப்பினோம் ஒரு பசியாக இருக்கிற இவருக்கு உதவி செய்யணும். நல்ல மனசு ஒரு இவருக்கு உதவி செய்யணும். இந்த லைட்டுன்னா மஞ்சள் அவருக்கு முதலுதவி அர்த்தம். இது பச்சை லைட் போக்குவரத்து செய்யப்படும் அர்த்தம். அப்போ இவ்வளோ லைட்டு மெருகைக்கு அவைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க உதவி செய்யணும். அதால் அவை இந்த வாழ்க்கையில் இருக்கிற அன்றாட முக்கிய தேவைகளை தீர்த்து கொள்ளக்கூடியவாறு இருக்கும். கண் தெரியாட்டிலுமே சமூகத்தில் ஒரு நல்லபடியாக எல்லா உதவியும் செய்யறபடியாக வாழ முடியும். தேங்க்யூ.